உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் கிருபையாயிரும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உபாகமம் அதிகாரம் 21 மற்றும் 22 கேள்விகளும் பதில்களும். கொலை செய்யப்பட்டு கிடக்கிறவனை கொன்றவன் இன்னான் என்று தெரியாதிருந்தால் அவனிடத்திற்கு போக வேண்டியவர்கள் யார்? மூப்பரும் நியாயாதிபதிகளும். மூப்பரும் நியாயாதிபதிகளும் யாரை சுற்றி இருக்கும் பட்டணங்கள் மட்டும் அளப்பார்கள். கொலை செய்யப்பட்டு கிடக்கிறவன். கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்து மூப்பர் எதை பிடிக்க வேண்டும்? ஒரு கிடாரி. பட்டணத்து மூப்பர் பிடிக்கும் கிடாரி எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்? வேலையில் பண்படாததும் நுகத்தடியில் பிணைக்கப்படாததுமாய். கிடாரியை எங்கே கொண்டு போக வேண்டும்? உழுது விதையாத தரிசான பள்ளத்தாக்கிலே. தரிசான பள்ளத்தாக்கில் கொண்டு போன கிடாரியின் டேஷ் வெட்டி போட வேண்டும். தலையை. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? லேவியின் குமாரராகிய ஆசாரியர்கள். கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? லேவியின் குமாரராகிய ஆசாரியர்கள். லேவியின் குமாரராகிய ஆசாரியரின் வாக்கின்படி தீர்க்கப்பட வேண்டியவை எவை? சகல வழக்கும் காய சேதமும். கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்தின் மூப்பர் எதின் மேல் தங்கள் கைகளை கழுவ வேண்டும்? பள்ளத்தாக்கிலே தலை வெட்டப்பட்ட கிடாரியின். கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்தின் மூப்பர் எதை தங்கள் கைகள் எதை சிந்தினதில்லை என்று கூற வேண்டும்? அந்த இரத்தத்தை. எங்கள் கண்கள் அதை கண்டதுமில்லை என்று கூற வேண்டியவர்கள் யார்? கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்தின் மூப்பர்கள். தமது பார்வைக்கு செம்மையானதை செய்யும்போது கர்த்தர் எதை இஸ்ரவேலை விட்டு விலக்குவார்? குற்றமில்லாத இரத்த பலியை இஸ்ரவேலை விட்டு விலக்குவார். யாரை விவாகம் பண்ண விரும்புகிறவன் அவள் தலையை சிரைக்க வேண்டும்? சிறைப்பட்ட ஸ்திரீயை. சிறைப்பட்ட ஒரு ஸ்திரீயை ஒருவன் விவாகம் பண்ண விரும்பினால் அவள் எதை களைந்து விட வேண்டும்? தன் நகங்களை. சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை ஒருவன் விவாகம் பண்ண விரும்பினால் அவள் எதை நீக்கிவிட வேண்டும்? தன் சிறையிருப்பின் வஸ்திரத்தை நீக்கிவிட வேண்டும். சிறைப்பிடிக்கப்பட்ட ஸ்திரீ யாரை நினைத்து துக்கம் கொண்டாட வேண்டும்? தன் தகப்பனையும் தன் தாயையும். சிறைப்பிடிக்கப்பட்ட ஸ்திரீ தன் தகப்பனையும் தன் தாயையும் நினைத்து எத்தனை நாள் துக்கம் கொண்டாட வேண்டும்? 1 மாதம். சிறைப்பிடிப்பில் இருந்து விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரீயின் மேல் புருஷனுக்கு பிரியமில்லாவிட்டால் அவளை என்ன செய்யக்கூடாது? பணத்திற்கு விற்கக்கூடாது. புருஷனுக்கு பிரியமில்லாத சிறைப்பிடிக்கப்பட்ட மனைவியை என்ன செய்ய வேண்டும்? அவள் இஷ்டப்படி போகவிட வேண்டும். சேஷ்டபுத்திர சுதந்திரம் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும்? முதற் பேரானவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். தகப்பன் தன் முதற் பேரானவனுக்கு ஆஸ்திகளில் எத்தனை பங்கு கொடுக்க வேண்டும்? 2 பங்கு கொடுக்க வேண்டும். முதற் பிறந்தவனுக்குரியது எது? சேஷ்டபுத்திர சுதந்திரம். பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவனும் அடங்காதவனுமான துஷ்ட பிள்ளையை
யாரிடத்தில் கொண்டு வர வேண்டும்? பட்டணத்தின் மூப்பரிடம். பட்டணத்தின் மூப்பரிடம் கொண்டுவரப்பட்ட துஷ்டனை என்ன செய்ய வேண்டும்? சாகும்படி கல்லெறிய வேண்டும். மரத்திலே தூக்கி போடப்பட்டவனின் பிரேதம் எப்பொழுது மரத்தில் தொங்கக்கூடாது? இரவில். தேவனால் சபிக்கப்பட்டவன் யார்? மரத்திலே தூக்கி போடப்பட்டவன். வழி தப்பி போகிற மாட்டை அல்லது ஆட்டை கண்டால் எப்படி இருக்கக்கூடாது? காணாதவன் போல் இருக்கக்கூடாது. வழி தப்பி போகிற மாட்டை அல்லது ஆட்டை கண்டால் செய்ய வேண்டியது என்ன? சகோதரன் இடத்துக்கு திருப்பிக் கொண்டு போக வேண்டும். வழியிலே விழுந்து கிடக்கிற எவச்சை தூக்கி எடுத்து விட வேண்டும். சகோதரனின் கழுதை அல்லது மாடு. புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் டேஷ் தரிக்கலாகாது. யார் ஸ்திரீகளின் உடைகளை தரிக்கக்கூடாது? புருஷர் ஸ்திரீகளின் உடைகளை தரிக்கக்கூடாது. குருவி குஞ்சுகளோடு டேஷ் பிடிக்கலாகாது. தாயை பிடிக்கலாகாது. தாயை போகவிட்டு எதை மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம்? குருவி குஞ்சுகளை மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம். புது வீட்டை கட்டினால் அதற்கு டேஷ் கட்ட வேண்டும். கைப்பிடி சுவரை கட்ட வேண்டும். எதினால் இரத்தப்பழியை வீட்டின் மேல் சுமத்தாதபடிக்கு கைப்படி சுவரை வைக்க வேண்டும். ஒருவன் மெத்தையிலிருந்து விழுகிறதினால். திராட்சை தோட்டத்தில் எப்படிப்பட்ட விதையை விதைக்கக்கூடாது? பற்பல விதமான விதையை விதைக்கக்கூடாது. திராட்சை தோட்டத்தில் பற்பல விதமான விதை விதைப்பதினால் தீட்டுப்படுபவை எவை? விதைத்தவைகளின் பயிரும் திராட்சை தோட்டத்தின் பலனும். எவைகளை பிணைத்து உழக்கூடாது? மாட்டையும் கழுதையும். எவைகள் கலந்த வஸ்திரத்தை உடுத்தக்கூடாது? ஆட்டு மயிரும் பஞ்சு நூலும் கலந்த. மேல் சட்டையின் 4 ஓரங்களிலும் எவைகளை உண்டு பண்ண வேண்டும்? தொங்கல்களை உண்டு பண்ண வேண்டும். கன்னிமையை காணவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்ட ஸ்திரீயின் தகப்பனும் தாயும் யாரிடத்தில் வர வேண்டும்? பட்டணத்து வாசலிலுள்ள மூப்பரிடம். குற்றம் சாட்டப்பட்ட ஸ்திரீயின் தகப்பன் எது தன்னிடம் இருக்கிறதாக பட்டணத்து மூப்பரிடம் சொல்ல வேண்டும்? தன் மகளுடைய கன்னிமையின் அடையாளம் இருப்பதாக சொல்ல வேண்டும். குற்றம் சாட்டப்பட்ட ஸ்திரீயின் பெற்றோர் பட்டணத்து மூப்பருக்கு முன்பாக எதை விரிக்க வேண்டும்? கன்னிமையின் அடையாளம் உள்ள வஸ்திரத்தை. இஸ்ரவேலில் கன்னியை அவதூறு பண்ணினவனிடம் எவற்றை அபராதமாக வாங்க வேண்டும்? 100 வெள்ளிக்காசு. அபராதம் வாங்கப்பட்ட காசை யாருக்கு கொடுக்க வேண்டும்? பெண்ணின் தகப்பனுக்கு. கன்னிமை காணப்படாத ஸ்திரீயை எங்கே கொண்டு வர வேண்டும்? தகப்பன் வீட்டு வாசலுக்கு முன். இஸ்ரவேலில் மதிக்கெட்ட காரியத்தை செய்து தன் தகப்பன் வீட்டில் வேசித்தனம் பண்ணியவள் யார்? கன்னிமை காணப்படாத ஸ்திரீ. கன்னிமை காணப்படாத ஸ்திரீயை எப்படி கொள்ள வேண்டும்? கல் எறிந்து கொள்ள வேண்டும். கன்னிமை காணப்படாத ஸ்திரீயை கல் எறிந்து கொலை செய்ய வேண்டியவர்கள் யார்? அவளுடைய பட்டணத்து மனிதர். விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரீயோடே சயனிக்கிறவனும்
ஸ்திரீயும் என்ன செய்யப்பட வேண்டும்? சாக வேண்டும். ஒருவனுக்கு நியமிக்கப்பட்ட ஸ்திரீயோடே பலவந்தமாய் சயனித்தவனை என்ன செய்ய வேண்டும்? அவன் மட்டும் கொல்லப்பட வேண்டும். பலவந்தமாய் பிடிக்கப்பட்டு சயனிக்கிற ஸ்திரீயின் மேல் எது இல்லை? சாவுக்கு ஏதுவான குற்றம் ஸ்திரீயின் மேல் இல்லை. நியமிக்கப்படாத ஸ்திரீயோடே சயனிக்கிறவன் பெண்ணின் தகப்பனுக்கு எதை கொடுக்க வேண்டும்? 50 வெள்ளிக்காசு கொடுக்க வேண்டும். யார் தன்னை கற்பழித்தவனுக்கு மனைவியாயிருக்க வேண்டும்? நியமிக்கப்படாத ஸ்திரீ. ஒருவனும் தன் தகப்பனுடைய டேஷ் சேரலாகாது, மனைவியை. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். இக்கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை. நன்றி.